செஷனுக்கு உங்களை அன்போட வரவேற்கின்றேன். இன்னைக்கு இந்த செஷன்ல ஓவர்லோட் டெஸ்ட்டை எப்படி பண்ணணும் அண்ட் அப்சர்வேஷனை எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு பார்க்க போறோம். இந்த செஷனோட முடிவில் உங்களுக்கு ஓவர்லோட் டெஸ்ட்டை எப்படி பண்ணணும்னு நல்லாவே தெரிய வரும். தேவையான எலக்ட்ரிஷியன் டூல் கிட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். டூல்ஸ்: ஹேமர் 1 kg, ஸ்க்ரூ டிரைவர் செட், கிரிம்பிங் டூல் 3 mm to 16 mm, DE double-ended spanner set 6 mm to 15 mm, multimeter, documents and test equipment. Carry out overload test. Overload test பண்ணிட்டு கஸ்டமர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த டெஸ்ட்டை பண்ணுறதுக்கு அப்புறம் எந்த ஒரு டிஃபீட் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லோடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கனெக்ட் பண்ணலாம். ஓவர்லோட் இண்டிகேஷனை நம்ம செக் பண்ணணும். லிட்டில் ஆக்சஸ் லோடை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓவர்லோடை நாம டெஸ்ட் பண்ணணும். ஷார்ட் சர்க்கியூட் இண்டிகேஷன். யூஸ் ELCB, விஷுவல் அண்ட் ஆடியோ அலார்ம்ஸ், ட்ரிப்பிங் ஆஃப் சர்க்கியூட் அண்ட் பிரேக்கர்ஸ், ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட்ஸ் ஆபரேஷன். ஒரு பிரிண்டட் ஃபார்மில் மேலே இருக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டாக்குமெண்ட் கஸ்டமருக்கும் சோலார் கம்பெனிக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு தான் வாரண்டி அண்ட் கேரண்டியை கிளைம் பண்ண முடியும். இதை ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ஜெனரேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஓவர்லோட் டெஸ்ட்டை பார்க்கலாம். கஸ்டமர் ஓரியன்டேஷன். பேனல்ஸ், இன்வெர்டர் அண்ட் பேட்டரின்னு எல்லாமே ரெகுலராக செக் பண்ணணும். எந்த ஒரு காம்பனன்ட்ஸுக்கும் ஆல்டர்னேஷன் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரிஸ்க்கு ஆசிட் மிக்ஸ்டு டிஸ்டில்டு வாட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. பேட்டரியோட டெர்மினல்ஸை கிளீன் பண்ணவே கூடாது. இன்வெர்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இந்த தண்ணியை ஊற்றவே கூடாது. எந்த காரணத்துக்காகவும் இன்வெர்டரை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏதாவது ரிஸ்கான அப்சர்வேஷன் இருந்தால் யூனிட்டை ஷட் டவுன் பண்ணிட்டு மெயின்டெனன்ஸ் டீமுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணணும். லோடை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது, லோட டிஸ்ட்ரிபியூஷனை எக்கனாமிக்கலாக பிளான் பண்ணுறதெல்லாம் கஸ்டமருக்கு சொல்லி கொடுத்தோன்னா அவங்க அந்த பிளான்ட்டை எஃபிஷியண்டாகவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதனால போதுமான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கும். லோட்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேராமீட்டரோட அப்சர்வேஷன் அண்ட் ப்ரீ ஆபரேஷன் அண்ட் ஆபரேஷனல் டெஸ்ட்டை பார்ப்போம். அவையெல்லாம் என்னவென்றால், சார்ஜ் கண்ட்ரோலர்ல இருந்து பேட்டரிக்கு போற டிஸ்கனெக்டை ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். பேட்டரியில இருந்து இன்வெர்டருக்கு போற டிஸ்கனெக்டை ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். சோலார் போட்டோ வோல்டிக் பேனல்ல இருந்து சார்ஜ் கண்ட்ரோலருக்கு போற டிஸ்கனெக்ட் ஸ்விட்சை ஆன் பண்ணணும். இன்வெர்டரை ஸ்விட்ச் ஆன் பண்றது அவசியம். மேலே இருக்கிறதெல்லாம் லோடுக்கு கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இதோட ஒர்க்கிங் கண்டிஷனை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். கரண்ட் இருக்கும் போதும் அண்ட் வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணி மெஷர் பண்ணணும். பேட்டரி வோல்டேஜ், சார்ஜ் கண்ட்ரோலர், சோலார் பேனல், இன்வெர்டர் அவுட்புட், AC மெயின்ஸ் இன்புட் வோல்டேஜ், பேராமீட்டர் போஸ்ட் ஆபரேஷனோட அப்சர்வேஷனை பார்ப்போம். எந்த ஒரு டெஃபெக்ட் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லோடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் செக் பண்ண வேண்டியது நார்மல் லோடோட ஆபரேஷன், லோடு கனெக்ஷன் ப்ராக்ரெசிவாக இருக்கணும் அண்ட் ஆன் லோடிங் டெஸ்டிங்கை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓவர்லோட் இண்டிகேஷன் ஏதாவது சின்னதான எக்ஸஸ் லோடை கனெக்ட் பண்ணிட்டு அப்சர்வேஷன் பண்ணணும். இதுதான் ஓவர் டெஸ்டிங். ஷார்ட் சர்க்கியூட் இண்டிகேஷன். யூஸ் ELCB, விஷுவல் அண்ட் ஆடியோ அலார்ம்ஸ், ட்ரிப்பிங் ஆஃப் சர்க்கியூட் அண்ட் பிரேக்கர்ஸ், ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் ஆபரேஷன்ஸ். ரீகேப். இந்த செஷன் முடிவில் நீங்க எல்லாருமே ஓவர்லோட் டெஸ்ட்டை எப்படி பண்றதுன்னு நல்லா கத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு செஷன்ல புது கான்செப்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.